தமிழக அரசின் உத்தரவுப்படி கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து டிராஃபிக் போலீசாரை பாதுகாக்க தொப்பி மற்றும் நீர்மோர் ஆகவே இன்று வழங்கப்பட்டது. மேலும் சிஎஸ்ஆர் மூலமாக கூலிங் கிளாஸும் இன்று கோவை மாநகரத்தில் 20 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இது அனைத்து டிராஃபிக் போலீஸுக்கும் வழங்கப்படும். சோலார் கேப் வந்து ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு உள்ள ஏற்படுத்திட்டு இருக்கும். அதனால வந்து இந்த வேர்வை இருக்கிறது, தலை ரொம்ப ஈரமாகி போய் இதாகிறது, அது கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணப்படும். ஏர் சர்க்குலேஷன் அது நிறைய கிடைக்கும். சார் டோட்டல் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம்? இன்றைக்கி 20 பேர் கொடுத்துருக்கோம். பட் இது 230 இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. 230 பேருக்கு இன்றைக்கே கொடுத்துருக்கோம். டெய்லி அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க. அது ஃபண்டு வந்துடுச்சு. அந்த ஃபண்டில் அங்கங்கே ஸ்பாட்டில் கொடுத்துருவாங்க. இது இன்றைக்கி ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இன்றைக்கி பண்ணுறோம். திருப்பூர் ஆக்சிடென்ட் நமக்கு வராது. பல்வேறு ஊர்லேருந்து இங்கே வந்து அட்மிட் ஆவாங்க. அந்த கேஸ் அங்கே தான் நமக்கு வராது. அதுவுமே வந்து கேஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா மதுக்கரை லிமிட், ரூரல் நம்ம லிமிட் வராது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மதுக்கரை லிமிட். அவங்க பாய்சன் அட்மினிஸ்டர் பண்ணி சாப்பிட்டதுனால டிஹெச்ல வந்து இருக்காங்க. எல்லாமே கட்டுப்படுத்திருக்கு. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ கஞ்சா சீசர் இருக்குது, எவ்வளோ மெத்து சீசர் இருக்குது, சப்ஸ்டன்ஸை வந்து சீசர் இருக்குது. அது மாதிரி விழிப்புணர்வும் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம ராமகிருஷ்ணா காலேஜில் எல்லாம் நம்ம மீம்ஸ் காம்படிஷன்லாம் வச்சுருக்கோம். அது மாதிரி எல்லாருமே வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே போய் எல்லா காலேஜஸும் போய் அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வர ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் வந்து நல்லா பண்ணிருக்கோம். சார் ரவுடிகளோட கண்காணிப்பு எந்த மாதிரி சார்? ரவுடிகளோட கண்காணிப்பு ரவுடிகளில் நீங்கள் பார்த்துட்டுங்க 110 ரவுடிகள் வந்து மாநகரை விட்டு 6 மாதத்துக்கு வெளியேற்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது இல்லாத அதில் தப்பு பண்ணவங்க திருப்பி வந்தவங்களையும் ஒரு 10 பேர் நாங்கள் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். குண்டாஸ் மூலியமாகவும் ரவுடிகள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் நடவடிக்கையை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். கிரைம் வந்து குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் 178 இருந்தது. இந்த வருஷம் 128 கிரைம்ஸாக ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 months ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பிக்சர் தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் தெரியுது. பட் இன்னும் ஒரு 2 months கழிச்சா தான் எதுவுமே ஸ்டாண்டர்டைஸாக சொல்லணும்.